தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தரலும், எம்வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். பிப்ரவரி 16 திங்கட்கிழமை 2026 புனித ஒனேசிமஸ் நினைவு நாள். சேசுமரி சூசை நான்முத அடைக்கலத்தில் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழி நடத்துவீராக. தூய ஆவியை எழுந்தருள்வீர். வானின்றும் அது பேரொளியின் அடர்ச்சுடர் எம் மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர். நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர். இதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆன்ம இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெப்பம் தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதல் ஆனவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்பவருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். மதர ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றுமில்லை, நல்லது அவனில் ஏதுமில்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர். வறட்சியுற்றதை நனைத்திடுவீர். காயப்பட்டதை ஆற்றிடுவீர். வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர். குளிரானதை குளிர் போய்க்கிடுவீர். தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் 7 மீந்திடுவீர். புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர். இறுதியில் மீட்பும் ஏந்திடுவீர். அழிவிலா இன்பம் அருள்வீரே. ஆமேன். திருப்பாடல் 8. இறைவனின் மாட்சிமையும் மானிடரின் மேன்மையும். ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. உமது மாட்சி வானங்களுக்கு மேலாகவும் உயர்ந்துள்ளது. பாலகரின் மழலையிலும் குழந்தைகளின் மொழியிலும் வலிமையை உறுதிப்படுத்தி உம் பகைவரை ஒடுக்கினீர். எதிரியையும் பழிவாங்குவோரையும் அடக்கினீர். உமது கைவேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருத்தியுள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும்போது, மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் யார்? எம்மாத்திரம் 1000 ஆயினும் அவர்களை கடவுளாகி உமக்கு சற்றே சிறியவராக்கியுள்ளேர். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளேர். அது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்தீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளேர். ஆடு மாடுகள், எல்லா வகையான காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், கடல் மீன்கள், ஆழ்கடலில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளேர். ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 5. இறை சொற்றொடர்கள் 11 13 உடைய. பரிசேயர் வந்து இயேசுவோடு வாதாடத் தொடங்கினர். வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதித்தனர். அவர் பெருமூச்சு விட்டு, இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பதேன்? இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்களை விட்டு அகன்று மீண்டும் படகேறி அவர் மறுகரைக்கு சென்றார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவா, இந்த அதிகாலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். கடந்த நாள் முழுவதும், கடந்த இரவு முழுவதும் கண்ணினிமை போன்று பாதுகாத்து வழிநடத்தி செய்த நன்மைகள் அனைத்திற்கும் மொத்தமாக நன்றி கூறுகின்றோம். ஒவ்வொரு நிமிடமும் உமது கரம் கோர்த்து எங்களை பாதுகாத்து மீண்டுமாக புதிய வாழ்நாளை எங்களுக்கு தந்து, இதோ இந்த காலை வேளையில் எங்களுடைய பணித்தளத்துக்கு எங்களை நீர் தயாரித்து கொண்டிருப்பதற்காக நன்றி கூறுகிறோம். இந்த அதிகாலை வேளையில் உம்மை நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே உமது பிரசன்னத்தால், தூய ஆவியானவருடைய கொடைகளால், வரங்களால் எங்களை நிரப்பியருள வேண்டுகிறோம். ஒவ்வொருவரையும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஆசீர்வதித்து அர்ச்சிக்க வேண்டுகிறோம். எங்களை நீர் தாமே இயேசுவே அர்ச்சிப்பின் உத்தம பிள்ளைகளாக நாங்கள் வாழ எங்களுக்கு வரம் தாரும். எங்களுடைய குறைகள், குற்றங்கள், பாவங்களை எல்லாம் களைந்து உம் பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியை தருபவர்களாகவும் நேர்மறையான எண்ணங்களையும் உணர்வுகளையும் தருபவர்களாகவும் நாங்கள் வாழ கற்றுத்தாரும். உலகில் எத்தனையோ விஷயங்களை நாங்கள் கேள்விப்பட்டாலும் அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு
உமக்கு உகந்தது எதுவோ அவற்றில் எங்களையே நாங்கள் நாட்டம் கொள்ள எங்களுக்கு வரம் தாரும். தொடர்ந்து உமது பாதுகாப்பும் மறையனும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தி வர வேண்டி வேண்டுகிறோம். இறைவா, இன்றைய நற்செய்தியில் நாங்கள் கேட்டது போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே அடையாளங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். நீர்தாமே எங்களோடு கூட இருந்து கேட்டு கண்டு உணரும் விசுவாசிகளாக வாழாமல் எங்களுக்குள்ளே நீர் வாசம் செய்வதை உணர்ந்து உமக்கேற்றவர்களாக நாங்கள் வாழ வரம் தாரும். இறைவா, எங்களோடு கூட இருந்து எல்லா நிலையிலும் நாங்கள் குற்றம் காண்பதை விடுத்து நல்ல பிள்ளைகளாக வாழ வரம் தாரும். இறைவா, எல்லா சூழ்நிலையிலும் உமது பிரசன்னத்தை நாங்கள் தேடி கண்டுணர்ந்து செயல்பட எங்களுக்கு வரம் தாரும். இறைவா, நாங்கள் ஒவ்வொருவரும் பிறருடைய வளர்ச்சிக்கு துணைப்படிகளாக ஏணிப்படிகளாக இருந்திட எங்களுக்கு வரம் தாரும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக்கொள்ளும். ஆமேன். எமது குருக்களுக்காக துறவிகளுக்காக மன்றாடுகிறோம். என்றும் வாழும் குருவாகிய இயேசு கிறிஸ்துவே, உமது அருள்மிகு குருத்துவத்தில் திருவரத்தில் பங்கு கொள்வதற்காக அழைக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையை பெருகச் செய்வீராக. நீர் அன்போடு விண்ணக தந்தைக்கு கீழ்ப்படிந்ததும், நீர் உண்மையை தியாகம் செய்து மாந்தர் அனைவரையும் அன்பு செய்வதும் எல்லா குருக்கள் துறவிகள் வாழ்விலும் எதிரொலிப்பனவாக. குருக்களும் துறவிகள் அனைவரும் புனிதப்படுத்தியறலும், அதனால் அவர்கள் அனைத்து மக்களையும் உண்மையான புனித வாழ்விற்கு நடத்தி செல்வார்களாக. நீர் உலகில் வீற்றிருப்பதன் தொடர்ச்சியாகவும் எல்லா மனிதருக்கும் அன்பையும் அருளையும் எடுத்துச் செல்லும் வாய்க்காலாகவும் அவர்களின் வாழ்வு அமைவதாக. பலர் உம்மை அறிந்து இவ்வுலக வாழ்வில் உம்மை அன்பு செய்து விண்ணகத்தின் நிலையான பேரின்பத்தை அடையும் வகையில் அவர்களின் அருள் பணிகள் பலன் தருமாறு அவர்களுக்கு ஆசியும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே, நீரே எம்மோடு கூட இருந்து எம்மை எல்லா நிலையிலும் வழி நடத்தும். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி, நீரெண்ணில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் எமக்கு ஜெயம். மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கங்கள். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். இனிய உன்னாமம் ஓதிடர் தினமே, அனைவரும் மகிழ்வோமே. இனிய உன்னாமம் ஓதிடர் தினமே, அனைவரும் மகிழ்வோமே. தாயெனுமே தாயுமே நீயே, தமியோர் திரவியமே. தாயினும் மேலாய் தாயுமே நீ, தமியோர் திரவியமே. அன்பிது அன்பிதே மாதா, தன்னலம் அற்ற மாதா. அன்பிதே அன்பிதே மாதா, தன்னலமே அற்ற மாத. தாயினும் மேலாய் தாயுமே நீயே, தமியோர் திரவியமே. தாயினும் மேலாய் தாயுமே நீயே, தமியோர் திரவியமே. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே. ஆமேன்.